ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்தமாக ஒரு 11 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டேரெக்டாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. கல்வி தகுதினா 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். 8க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 15,700லேருந்து 58,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மாவட்டங்களில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பாருங்கள், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், வெள்ளூர், கடலூர், திருப்பூர், செங்கல்பட்டு, தென்காசி, திருச்சி, தூத்துக்குடி, நாகர்கோவில் இந்த மாதிரி வந்து ஒரு 11 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டங்களும் வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு திருச்சி மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதி இருக்கிற மாவட்டத்துக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள், உங்களுக்கு நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன். இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன். இங்கேருந்து வந்து பாருங்கள், இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓட்டுநர் பதவிக்கு வந்து ஒரு 6 வேகன்சியும், அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வேகன்சியும் வந்து உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்புனா வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் வந்து 37 வயசு வரைக்கும் நீங்கள் SC STயில் சார்ந்தவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிரைவர் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். அடுத்து அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம். 15,700லேருந்து 58,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு. தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தினை இருப்பிடமாக கொண்டவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மாவட்டத்துக்கும் அதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற மாதிரி அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கீழே வந்து பாருங்கள், நிபந்தனைகளில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்கள் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஜாதி, இருப்பிட முகவரி மற்றும் பணி அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நீங்களே வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா 2 அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலகத்தை நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நன்னடத்தை சான்றுமே வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா நேர்லேயோ இல்லைனா வந்து பார்த்தோன்னா தபால் மூலமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 17th நவம்பர் ஈவினிங் 5:45க்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நேர்முக தேர்வு, அதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு, இது அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதாவது நேர்முக தேர்வும் மதிப்பெண் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கான ரெக்யூர்மெண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு அப்போ நீங்கள் வந்து உங்களோட அசல் ஆவணங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டரில் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா, ஓட்டுநர் பதவிக்கு வந்து இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அலுவலக உதவியாளர் கேட்டகரியாக இருந்தால் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், போஸ்டிங் வந்து அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு மட்டும் வந்து போஸ்டிங் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு மற்றபடி எல்லாமே சேம் தான். உங்களுக்கு 15,700லேருந்து 58,100 வரைக்கும் சேலரி இருக்கும். 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள், விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பாருங்கள் 20 நவம்பர் வந்து உங்களுக்கான லாஸ்ட் டேட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மாவட்டத்துக்கும் டேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்கள் டேட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதே மாதிரி தான். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்களே தான் ரெடி பண்ண போகிறீங்க. தனித்தாளில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி எல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் சைன் வாங்கி அதை வந்து நேர்லேயோ இல்லைனா தபால் மூலமாக நீங்கள் வந்து 20 நவம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம், உங்களுக்கு இதில் கடலூர் மாவட்டம், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு 11 மாவட்டங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.